மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நமக்கு எந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க போறாரு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரியே லோன் கட்டாம விட்டுட்டாங்கன்னா பேங்க் கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா என்ற கேள்விக்கும், எந்த மாதிரியான சிவில் கேசஸ்ல அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, எந்த கேசஸ்க்கு எல்லாம் அரெஸ்ட் கிடையாது அப்படின்ற கேள்விக்கும் நமக்கு பதிலளிக்க போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இது தண்டனை பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை வந்து ரொம்ப பெருசாக பேங்காக சொல்லுவாங்க. ஆசியாலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 சிறப்பான ஒரு 20 ஜெயிலை கட்ட வேண்டி வரும். ஆனால் அதே சமயம் தனிப்பட்ட நபர் மேலே வாங்கி இருந்து ஒரு வேலை, அதாவது ஒரு ஆவணத்துக்கு பதிலாக வேறு ஆவணத்தை கொடுத்து அதன் மூலமாக முறைகேடு, ஃபோர்ஜரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இங்கே எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இசிஎஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த ஈஸி செக் பாஸ் ஆகாமல் போயிருக்கும், நோட்டீஸ் அனுப்புவாங்க. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் மைனர் சட்டத்தில் ரொம்ப சின்ன சட்டம். 2007 போட்ட அந்த சட்டத்தில் செக்ஷன் 25 பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் கட்ட முடியலன்னா இந்த வழக்கு உங்கள் மேலே போடலாம். அவ்வளோதான் தவிர இதுக்கு தண்டனை பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை ரொம்ப பெருசாக பேங்காக சொல்லுவாங்க. மேலே செக் கேஸ் போட்டோம். இப்போ செக் கேஸ்லாம் யாரும் போடுறதில்ல. இப்போ செக் யாரும் கொடுக்குறதே இல்லையே. செக்குன்றதே புழக்கத்துலேருந்து போய் இப்போ எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்ஸு, உங்களுக்கு யூபிஐன்னு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது செக்கு கொடுத்து யாரும் இப்போ 138லாம் ஃபைல் பண்ணுறதில்ல. ரொம்ப ரேர். எலக்ட்ரானிக் ஃபண்டு மட்டும் டிஸானர் ஆச்சுன்னா, உதாரணத்துக்கு கொடுத்து இசிஎஸ் போட்டு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு பேமெண்ட்டை மட்டும் போட முடியும். புரியுதுங்களா? அதுதான் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்டில் போட முடியும். அந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்டில் போட்டாங்கன்னா அதிகபட்சம் இந்த கேஸ் தள்ளுபடி தான் ஆகுமே தவிர அது சும்மா ரெப்ரசென்ட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அதனால் இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி போடணும்னாக்கா, நான் தான் சொன்னேன், நான் முன்னாடியே என் பதிவில் சொல்லியிருப்பேன். ஆசியாலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 சிறப்பான ஒரு 20 ஜெயிலை கட்ட வேண்டி வரும். ஏன்னா அவ்வளோ டிஸ்பிளே, அதாவது இன்றைக்கி ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் வாங்கினோன்னா கூட இஎம்ஐயில் போட்டு கொடுத்துட்றாங்க. அது டிஸானர் ஆனால் கூட உங்களுக்கு பேமெண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்டில் போடலாம். ஏன் ஒரு 10,000க்கும் போடலாம், ஏன் ஒரு 100 ரூபாய் கூட அந்த வழக்கை போடலாம். அதனால் இதுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துலாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகணுன்றது சாத்தியமே கிடையாது. ஒருத்தர் குற்றத்தோட தீவிரத்தை பொறுத்து தான் அரெஸ்ட்டுன்றதே வரும். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த குற்றத்தோட தீவிரம் என்ன, ஒரு செக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வங்கியில் கொடுத்த செக்குக்கெல்லாம் அவ்வளோ தூரம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏன் பொறுத்தீங்கன்னா வச்சிங்க, வங்கி கொடுத்துற செக்குன்றதை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கேஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வங்கிகள் செக்கு கேஸு போடுது, அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதா கேஸ் கொடுப்பாங்க. ஒரு மாதம்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சமயத்தில் 10,000 பேர் மேலே, 20,000 பேர் மேலே, அவ்வளோ பேர் நடத்துறதுக்கு அவங்கள்ட்ட வழக்கறிஞர்கள் இல்லை. அவங்களே பார்ப்பாங்க, இந்த கிட்ட பணம் வருமா வராதான்னு. இல்லைன்னா அவங்களே இந்த கேஸ் வித்ரா பண்ணிப்பாங்க, இல்லை டிஸ்போஸ் ஆகிடும். முக்கால்வாசி கேஸ் டிஸ்போஸ் தான் ஆகும் வங்கியர் போடுற வழக்கில். ஆனால் அதே சமயம் தனிப்பட்ட நபர் மேலே வாங்கி இருந்து ஒரு வேலை, அது பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் தீவிரத்தன்மை உடையது. ஏன்னா அது என்டிஎஃப்சி பேங்க் கிடையாது. தனிப்பட்ட நபர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்த செக் டிஸானர் ஆயிடுச்சு அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே வங்கி கடன் சம்மந்தப்பட்டது தான். ஏன் வங்கி கடன் சம்மந்தப்பட்டதில் மோசடி பண்ணியிருந்தா ஒரு வேலை, அந்த மோசடின்ற வார்த்தையை கவனிக்கணும். அதாவது ஒரு ஆவணத்துக்கு பதிலாக வேறு ஆவணத்தை கொடுத்து அதன் மூலமாக முறைகேடு, ஃபோர்ஜரி இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழக்கில் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய சில வழக்கெல்லாம் வந்திருக்கு. ஒரு வீட்டுக்கு 2 டாக்குமெண்ட் போடுறது, 2 டாக்குமெண்ட் போட்டு அதில் பேங்க்கில் அடமானம் வைக்கிறது. ஸோ 2 பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்காக கட்டுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எதையாவது ஒரு லோன் கட்டலாம் கூட பிரச்சனை தான். டபுள் டாக்குமெண்ட் கண்டுபிடிச்சாக்க அது பார்த்தீங்கன்னா தீவிரமான குற்றம். இது பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அந்த மாதிரி முக்கியமான ஒரு வழக்காக கருதப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருந்தால் அது சிபிஐ நடத்தும் அந்த வழக்கை. உதாரணத்துக்கு கோடிக்கணக்கில் அந்த மாதிரி பணத்தை தப்பாக முறைகேடாக வாங்கியிருந்தாங்க வங்கியில்னாக்கா அது சிபிஐ கிட்ட அந்த வழக்கு போயிடும். இல்லை கிரைம் பிரான்ச் கூட அந்த வழக்கு போகும். அப்படிப்பட்ட தீவிரமான குற்றமாக இருந்ததுன்னா அரெஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேற ஒருத்தர் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி, உதாரணத்துக்கு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒருத்தரோட சொத்துக்கு பதிலாக இவர் தான் அந்த ஓனரு அப்படின்றத நிறுத்தி ஆள் மாறாட்டம் பண்ணி நீங்கள் பணம் வாங்கி ஏமாற்றியிருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம். இது மட்டும் தான் தீவிரமான குற்றமே தவிர சிவில் பார்த்து லோன் கொடுக்குறதுக்குலாம் அரெஸ்ட்டுன்னு பார்த்தாக்கா நாட்டில் ஏகப்பட்ட ஜெயிலை கட்டியாகணும், எக்கச்சக்கமான காவல் அதிகாரி நியமிக்கணும், அதில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லோனு கொடுக்குறதே சிவில் பேஸ் பண்ணி கொடுக்குறது தான். இப்போ யாரும் வலுக்கட்டாயமாக போகல. அதாவது தேர் இஸ் அன் ஆஃபர், தேர் இஸ் அன் அக்செப்டன்ஸ்னு இந்த கான்ட்ராக்டில் ஆஃப் கான்ட்ராக்டில் சொல்லுவாங்க. தேர் இஸ் அன் அக்செப்டன்ஸு, தேர் இஸ் அன் ஆஃபர். ஒரு ஆஃபர் இருக்கும்போது அக்செப்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தவொடனே ஒரு அக்ரிமெண்ட், சிவில் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். இது தீவிரமான குற்றம். ஒரு கிரெடிட் கார்டு கட்டலங்கிறது ஒரு தீவிரமான குற்றம்னு ஒரு கலெக்ஷனை என்று சொல்கிறான்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதாவது சட்ட அறியாமை, சட்ட இக்னரண்டாக ஜுரிஸ் நாஸ் எக்ஸிக்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு லத்தீன் பழமொழி இருக்குது. அதாவது சட்ட அறியாமை மன்னிப்பதற்கல்லன்னு. உண்மையிலே கலெக்ஷன் தான் மன்னிக்கக்கூடாது. ஏன்னா அவன் தெரிஞ்சுக்காமல் பேசுகிறான். ஒரு கிரெடிட் கார்டு கட்டலங்கிறது தான் தேசிய குற்றம். அதை தூக்கி சிறையில் வச்சுருவாங்க. அது ஒரு சிவில் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அது கட்டலைன்னா ஒரு டெலிக்வன்சி பேமெண்ட். ஒரு பணத்தை கட்டலைன்னு தான் சொல்ல முடியும். அதிகபட்சமாக ஒரு டிஃபால்ட்டர்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். டிஃபால்ட்டருங்கிறதுக்கும் அக்யூஸ்டுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு டிஃபால்ட்டர்னா லோனை கட்டாத ஒரு பேர் டிஃபால்ட்டர், ஒரு குற்றத்தை பண்ணியிருக்காருன்னா ஒரு பேர் அக்யூஸ்டு.
இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஃபால்ட்டை கொண்டு வந்து அக்யூஸ்ட் ஆக்குறாங்க. ஒரு அக்யூஸ்ட் இவர் டிஃபால்ட்டுக்கும் அக்யூஸ்டுக்குமே வித்தியாசம் தெரில. இந்த கலெக்ஷன் ரெக்கவரி ஏஜென்ட் பேங்க்கில் வேலை செய்கிறவனுக்கு பிரிட்ஜுக்குமே வித்தியாசம் தெரில. நீங்களாம் இதுக்கு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருங்க, வேறு என்ன பண்ணுறது? ஒரு டிஃபால்ட்டருக்கும் அஃபென்ஸுக்கும் வித்தியாசம் தெரில. ஒரு டிஃபால்ட்டருக்கும் கிரிமினலுக்கு வித்தியாசம் தெரில. ஒரு லோன் டிஃபால்ட்டருக்கும் குரோனிக் டிஃபால்ட்டர் என்ன அர்த்தம்? குரோனிக் அஃபென்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது குரோனிக் டிஃபால்ட்டர் கட்டளை ரொம்ப தீவிரமாக வந்து நாட்டை ஏமாற்றிட்டு இருக்கு. நாட்டையே ஏமாத்துறான்ட்டான். ஒரு பங்கு மேலேயே போய் கூறான். நாட்டையே ஏமாற்றிட்டாரான் ஒரு கிரெடிட் கார்டு கட்டலன்றவர். அதனால் அதை பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வேணால் சொல்லலாம். அழகாக இன்னும் மேலே சொல்லணும்னா அதிகபட்சம் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு டிலிக்வன்சி இன் பேமெண்ட்னு சொல்லலாம், ஒரு டிஃபால்ட்டர்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே போயிட்டு டிஃபால்ட்டரை அக்யூஸ்ட் ஆக முடியாது. ஒரு அக்யூஸ்ட் வேணால் டிஃபால்ட்டராக இருக்கலாம், புரியுதுங்களா? ஒரு டிஃபால்ட்டரை அக்யூஸ்ட் ஆக முடியாது, கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது சொல்கிறேன். இது போன்ற ஃபினான்ஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் என்ற சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் சந்தேகங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.